அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மகத்துவமான 2 விசேஷமான வார்த்தைகளை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் பெரிய பெரிய ஹாஜத்தையும் நிறைவேற்றிக்க இந்த சின்ன வார்த்தை உங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். தாங்க முடியாத துயரத்தில் இருக்கீங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு கஷ்டம், அல்லாஹ் எனக்கு உதவுனா மட்டும்தான் எனக்கு என் லைஃபே நல்ல விதமாக மாறும், ரொம்பவும் கடனில் சூழ்ந்து இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன், அந்த காரியம் நல்ல விதமாக நடந்து முடியணும், சிலருடைய சம்மதத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன், சில காரியங்கள் நான் செஞ்சுருக்கேன் அது தடைப்பட்டுட்டே இருக்கு, அந்த காரியங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல விதமாக நடந்து முடியணும், பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கணும். இந்த மாதிரி என்ன மாதிரி தேவை இருந்தாலும் சரி, என்ன மாதிரி துவாவா இருந்தாலும் சரி, என்னுடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்கவே இல்லை. இதை நான் பல முறை ஓதி கேட்டுட்டேன், ஆனால் என் துவா அல்லாஹ் மறுத்துக்கிட்டே தான் இருக்கான், ஏன் அப்படி பண்றான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ரொம்ப வெக்ஸாகி ஒரு கட்டத்தில் நம்ம கைவிடுவோம்ல, அந்த அளவுக்கு ரொம்ப தாங்க முடியாத துயரத்தில் தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப 200% சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கை கொடுக்கும். இதை பற்றின ஒரு ஹதீஸ் கூட இருக்கு. ஒரு முறை நரகவாசி, அவங்க தான் கடைசி நரகவாசி, நரகத்தில் இருக்கக்கூடிய கடைசி மனிதர், அவங்க நரகத்தை விட்டு அந்த ரொம்ப நரகத்தில் வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ஒரு வார்த்தையை அவங்க ஓதிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள் அப்படிங்கும் பொழுது இப்போ இந்த நம்ம இங்கே உலகத்தில் 1000 ஆண்டுகள் அப்படின்னா மறுமையில் அது கணக்கு விடும் போது ஒரு நாள் தான். அப்போ அவங்க மறுமையில் 1000 ஆண்டுகள் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் அவங்க ஓதியிருக்காங்க, அவங்க இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அல்லாஹ் தஆலா அவங்க மேலே இரக்கம் காட்டி கருணை காட்டி, ஏன்னா நம்மளுடைய ரப்புங்கிறவன் ரொம்ப மகத்தானவன் தானே, அவன் ரொம்பவும் இரக்கம் காட்டி அவங்க கிட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க நான் ரொம்ப நரகத்தை ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த நரகத்திலேருந்து வெளியே மட்டும் என்னை விட்டா போதும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதுக்கப்புறம் நீ வேறு எதுவும் கேட்க மாட்டில அப்படின்னு கேட்டப்போ இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாரான். மனிதர்கள் அப்படிங்கும்பொழுது மேலும் மேலும் ஆசை வரதான் செய்யும், அது நம்மளோட இயல்பு தானே. அப்போ அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அவங்கள நரகத்திலேருந்து வெளியாக்குங்க, அந்த வாசலில் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி அவங்களும் அதே செய்கிறாங்க. அப்போ ஆனால் அவங்க கேட்குறாங்க, ஏன் அல்லாஹ் அவங்க இந்த மனுஷன்கிட்ட எந்த ஒரு நன்மையுமே இல்லையே, வெறும் பாவியாக தானே இருந்திருக்கான், ரொம்ப பாவம் மட்டும்தான் செஞ்சுருக்கான், ஆனால் ஏன் அவங்கள வெளியே விட சொல்கிற அப்படின்னு அவங்க கேட்கும்பொழுது கூட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது கூட, என்னுடைய மகத்தான வார்த்தையை கொண்டு எனக்கு அழைச்சிட்டான், நான் அதுக்கு பதில் கொடுக்காம இருக்க மாட்டேன், நீங்கள் அவன் நரகத்துலேருந்து வாசலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அவங்களும் செய்கிறாங்க. அடுத்து திருப்பியும் அந்த மனிதர் திரும்பியும் இதே வார்த்தையை ஓதிக்கிட்டே துவா கேட்குறாங்க. அப்போ என்னன்னு கேட்கும்பொழுது, எனக்கு இந்த நரகத்துடைய வெப்பம் எனக்கு ரொம்பவும் ரொம்ப ஓவராக இருக்கிற, நரகத்துலனால எந்த அளவுக்கு சுடு, நம்மளோட சின்ன சின்ன இங்கே நம்ம அடுப்பில் வேலை பார்க்குறோம், சின்னதாக கையில் பட்டா கூட அந்த சூடு பட்டாலும் நம்ம எப்படி இதாக வரும், அந்த நரக நெருப்புலாம் இதை கட்டியும் அதெல்லாம் பலாயிரம் மடங்கு ரொம்ப ஓவராக நெருப்பு உள்ள இடம். அப்போ அந்த அனல் என்னை ரொம்பவும் பாதிக்குது, என்ன அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டில அப்படின்னப்போ, இல்லை இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டுறாங்க. அதேமாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ்வும் இதே மாதிரியே சொல்லி செய்ய சொல்கிறான். அவங்கள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நரகத்துடைய வாசல்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுறான். வெளியே அவங்கள கொண்டு வந்துட்டு அந்த நடு சொர்க்கம் நரகம் இடைப்பட்ட இடத்துல அவங்கள வைக்கிறாங்க. திருப்பியும் இதே வார்த்தையை அவங்க ஓதிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல மனுஷனுக்கு, எந்த வார்த்தையை சொல்லி நம்ம அழைத்தா அல்லாஹ் பதில் கொடுக்குறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. திருப்பியும் அதே வார்த்தையை ஓதிக்கிட்டே இருக்காங்க. திருப்பியும் என்னன்னு கேட்கும் பொழுது, என்னை நான் நரகத்திலே தான் இருந்தேன், எனக்கு சொர்க்கத்துடைய வாசலில் மட்டும் என்னை அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதேமாதிரி அல்லாஹும் அதை சரின்னு சொல்லி சொர்க்கத்துடைய வாசலுக்கு அவங்கள அனுப்புகிறாங்க. அப்புறம் திருப்பியும் அவங்க கேட்குறாங்க, ஓதிட்டே இருக்காங்க. திரும்பியும் என்னன்னு கேட்டப்போ, என்ன சொர்க்கத்துக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய இடத்த நான் பார்க்குறேன், எனக்கு அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது, அதுக்கு அல்லாஹ் தஆலா சரி அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறான். அதேமாதிரி அவங்களும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வியப்போட ஆச்சரியமோட பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க இருந்துட்டு வந்த இடம் நரகம், அங்கே எப்படி இருக்கும், சொர்க்கம் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடம், அங்கே எல்லாமே இருக்கும், சொர்க்கத்தில் நமக்கு வேணுங்கிற எல்லாமே அங்கே இருக்கும்.
எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க. திரும்பியும் அவங்க இதே வார்த்தையை சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தாலா வந்து முழுசா அனுமதி கொடுத்துட்டான். நீங்க சொர்க்கவாசியா உள்ள நினைச்சிட்டீங்க, இனிமே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நரகவாசி எந்த ஒரு நன்மையுமே செய்யாத ஒரு ஆளை இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவங்க அல்லாஹுவை அழைத்த பொழுது அல்லாஹ் தாலா அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு கருணை காட்டி அவங்கள சொர்க்கத்துக்கே மாத்திருக்கான். அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப மகத்துவமான வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தையை நாம என்ன ஓதி நம்ம துவா கேட்டாலும் சரி அல்லாஹ் தாலா மறுக்காம கொடுக்குறானாமா. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப நிறைய அனுபவபூர்வமான ஒரு அமல் தான். இந்த வார்த்தைகளை நம்ம ஓதி துவா கேட்கும் பொழுது நிச்சயமா அல்லாஹ் தாலா மறுக்காம அதை ஏற்றுப்பான். அப்படிப்பட்ட விசேஷமான வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய இஸ்மு அப்படின்னு அழைக்கப்படுது. யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான். அன்பு காட்டக்கூடியவன், ரொம்ப மகத்துவமானவன். இதுதான் இந்த 2 வார்த்தைகளுடைய அர்த்தம். அல்லாஹுவால மட்டும்தான் இரக்கம் காட்ட முடியும், அன்பு காட்ட முடியும். அல்லாஹ் தான் மகத்தானவன். இந்த வார்த்தைகளை சொல்லி நாம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் தாலா மறுக்காம கொடுப்பான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகளை ஒரு நாளைக்கு நீங்க யா ஹன்னான் யா மன்னான் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 100 முறை, குறைந்தது 100 முறையாச்சும் மோதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி மோத முடிஞ்சாலும் நல்லதுதான். இல்லை நீங்க பீரியட்ஸ் டைமா இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த அமலை நீங்க செய்யலாம். இந்த வார்த்தையை 100 முறை ஊதி அல்லாஹிடம் துவா கேட்டு பாருங்க. கண்டிப்பா அல்லாஹு தாலா மறுக்காம அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுப்பான். அது எவ்வளவு பெரிய ஹாஜத்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பெரிய தேவையா இருந்தாலும் சரி, நீண்ட நாள் ஆசையா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்த அல்லாஹ் தாலா மறுக்காம உடனே ஆமீன் அப்படின்னு சொல்லி நடத்தி கொடுப்போம். இல்லை நீங்க இன்னும் பெரிய பெரிய ஆசை, உங்களுக்கு சொந்தமா வீடு வேணும், சொந்தமா கார் இருக்கணும், நகை இருக்கணும், இல்லை செல்வ செழிப்போட வாழணும், மரியாதையோட வாழணும், கௌரவமா இருக்கணும், என்னைக்குமே பணத்துல எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாது, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா செட்டில்டா ஆகணும், எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல விதமா வாழணும் அப்படின்னு நீங்க என்ன மாதிரி துவா கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை மறுக்காம ஏத்துப்பான். ரொம்ப முக்கியமான விஷயத்துல இருக்கீங்க, ரொம்ப அவசர தேவையில இருக்கீங்க, அவசரமா உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அவசரமா சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கணும், அவசரமா உங்களுக்கு சிலருடைய சம்மதம் வேணும், அந்த மாதிரி நீங்க உடனடியா பிரச்சனை, உடனடி தேவைக்காக ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதை நீங்க 1000 முறை கூட ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்பாருங்க. அந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா தஹஜ்ஜுத் நேரம் ரொம்பவும் சிறந்த நேரம். அந்த நேரத்துல இந்த அமலை நீங்க இன்னும் கூடுதலான எண்ணிக்கை 100 முறையோ 1000 முறையோ உங்களால எத்தனை முறை ஓத முடியுதோ அத்தனை முறை ஓதி நீங்க துவா கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த விஷயம் அன்னைக்கே நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா தஹஜ்ஜுடைய நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம், துவாக்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அந்த நேரத்துல துவா மறுக்காம கேட்கக்கூடிய அந்த வார்த்தையையும் சேர்த்து நம்ம ஓதும் பொழுது விரைவா நமக்கு பலன் கிடைக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சாம்பிளா ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சேலஞ்சா நீங்க எடுத்துக்கிட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஏதாச்சும் விஷயத்துக்காக வேணா நீங்கள் முதல்ல ஓதி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே உங்களுடைய தேவைகள், ஒட்டுமொத்த தேவைகளையுமே நிறைவேற்றி தந்துடும் இந்த ஒரு 2 வார்த்தைகள், யா ஹன்னான் யா மன்னான். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான வார்த்தை. இது கட்டாயமா எல்லாருமே ஓதிப்பாங்க. உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறுசா இருந்தாலும் சரி, அது நமக்கு தான் பெருசு சிறுசு. ஆனால் அல்லாவுக்கு அது எல்லாமே நொடி பொழுதுல நடத்தக்கூடிய விஷயம். ஏன்னா அல்லாஹ் மகத்தானவன். அல்லாஹ் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டான். என்கிட்ட நீ கேளு, நான் உனக்கு தரேன், நீ என்கிட்ட நெருங்கி வா, நான் உனக்கு பதில் கொடுக்குறேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட நிறைய மூலமா நிறைய வசனங்கள்ல குரான்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அந்த ரப்ப கிட்ட நீங்க கேளுங்க, உரிமையோட அழுது, அல்லாஹ் நீ தான் எனக்கு கொடுக்கணும், வேற யார் இருக்கா எனக்கு, நீ தான் எனக்கு இதை செய்யணும், எனக்கு செஞ்சு கொடுன்னு நல்லா உரிமையோட கேட்டு பாருங்களேன். அல்லாஹ் தஆலா மறுக்காம அந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி கொடுப்பான். ஒரு சேலஞ்சா எடுத்து செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.